सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पंडितानां च राजानं शास्त्रे रत्नाकरोपमं बालपूर्वं कुर्वन्ते सुब्रह्मण्याभिधं मुदा स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। முதல் சர்க்கம் 15வது ஸ்லோகம். சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வலோக பிரிய சாதுஹு அதீனாத்மா விசக்ஷணः சர்வதாபிகதசத்பிஹ சமுத்ரைவ சிந்துபிஹ ஆர்ய சர்வசமஸ்தைவ சதைவ பிரியதர்சனः சச்ச சர்வகுணோபேதः கௌசல்யானந்தவர்தனः சமுத்ரைவ காம்பீர்யே தைர்யேண ஹிமவானிவ விஷ்ணுனா சதுர்சோ வீர்யே சோமவத் பிரியதர்சனः कालाग्नि सदृश क्रोधे क्षमया पृथ्वी समः धनधेन समस्यागे सत्ये धर्म युवापरः तमेवं गुणसंपन्नं रामं सत्यपराक्रमं ज्येष्ठं सर्वगुणयुक्तं प्रियं दशरथस्तुतं प्रकृतीनां हितैषितं प्रकृतिप्रियकाम्यया यौवराज्येन संयोक्तम् ऐच्छत्प्रीत्या महीपतिः தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம யுவாபரா. அது வரைக்கும் பாலகாண்ட விஷயம். அதுக்கு மேல அயோத்தியா காண்ட விஷயம் ஆரம்பிக்கிறது. சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் பிரதிபானவான் வேத வேதாந்த தத்வஜ்ஞः தனுர்வேதேஷு நிஷ்டிதஹான்னு முதல் ஸ்லோகத்துல வேதம் வேதாந்தம் தனுர்வேதம் இது மொத்தம் என்னன்னாக்க வித்யாஸ்தானங்கள்னு சொல்லுவா. வித்யாஸ்தானங்கள்னா பிரான்சஸ். நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா மாடர்னா ஸ்கூல் ஆஃப் லாங்குவேஜஸ், ஸ்கூல் ஆஃப் ஹியூமானிட்டிஸ், ஸ்கூல் ஆஃப் சயின்சஸ் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பிரான்சஸ்னா வெறும் பிஏ பிஎஸ்சி அது மட்டும் இல்லை, ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, மொத்தத்தையும் சேர்க்கறது. அந்த மாதிரி சேர்க்கும் போது எஜுகேஷனல் பிரான்சஸ் எவ்வளவு இருக்குன்னா 18 இருந்ததாக அந்த காலத்துல வித்யாஸ்தானங்கள்னு பேர் இருக்கலாம். அந்த மாதிரி 18 வித்யாஸ்தானங்கள் இருந்ததாக அந்த காலத்துல சொல்லுவோம். 18 3 4 1 2 அப்படின்லாம் சொல்லுவா. பட் சாதாரணமா எல்லாரும் எடுத்துக்கிறது 18 என்னென்ன அப்படின்னாக்க, அதாவது அங்காணி வேதாஸ்தத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாத்யேதா சதுர்தச. இது முக்கியமான வித்தியைகள், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான வித்தியைகள். அங்காணி வேதங்களுடைய 6 அங்கங்கள், வேதாகா சத்வாரகா 4 வேதங்கள், 6 10 எடுத்து, மீமாம்சா நியாய விஸ்தரா. மீமாம்சாங்கிறது வேதத்துக்கு உபபிரம்மணமா இருக்கக்கூடியது. நியாய விஸ்தரா, நியாயங்கிறது லாஜிக். புராணம் தர்மசாஸ்திரஞ்ச. இதுல முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னாக்க, மீமாம்சாங்கிறது அதாவது சாதாரணமா எடுத்துக்கிறது. மீமாம்சாங்கிறது பூர்வ காண்டத்துக்கு, அதாவது தர்மசாஸ்திரத்துக்கு தர்மகாண்டத்துக்கு அனுஷ்டானங்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடியது மீமாம்சா. அப்பதான் எதை அனுஷ்டானம் பண்ணணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்லாம் தெரியும். புராணம்ங்கிறது உபாசனைக்கு, ஏன்னா பகவானுடைய பெருமைகள்லாம் பேசுறதுனால வேதாந்தத்துக்கு புராணம் உபபிரம்மணமாக இருக்கிறதுங்கிறதாக புராணம் தர்மசாஸ்திரஞ்ச. இதுக்கப்புறம் ஆயுர்வேதோ தனுர்வேதா காந்தர்வஸ்தேதி தைத்ரேயா அர்த்தசாஸ்திரம் சதுர்த்தந்து வித்யாஸ் அஷ்டாதச ஸ்மிருதா அப்படின்னு இந்த 4த்தையும் உபவேதமாகவும் சொல்லியிருக்கு. ஸோ 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 4 உபவேதங்கள், அது தவிர 4 சாஸ்திரங்கள், இதெல்லாமா சேர்த்து மொத்தம் 18 வித்யாஸ்தானங்கள். இந்த 18 வித்யாஸ்தானங்களுமாகத்தான் என்ன இருக்குன்னாக்க கத்துக்க வேண்டியதா இருந்திருக்கு. இப்ப வேத வேதாங்க தத்வஜ்ஞா. ராமர் வேதத்தினுடைய சுரூபம், வேதாங்கங்களுடைய சுரூபம், தனுர்வேதேஷு நிஷ்டிதா தனுர்வேதம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தவரா சொல்லியிருக்கார். அப்புறம் சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா ஸ்மிருதிமான் பிரதிபானவான். இப்ப தனியா இதுல சர்வசாஸ்திரார்த்தம்னா தனியா என்ன சொல்ல போறார் அப்படின்னு மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதுல என்ன பண்றதுன்னா, சர்வசாஸ்திரம் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்னென்ன விதமான விஷயங்கள் உண்டோ, அதாவது வேத வேதாங்கங்களை தவிர இதர சாஸ்திரங்கள்லாம் என்னென்ன உண்டோ, அதாவது சாங்கியம் யோகம் மீமாம்சா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விதமான, இதுல என்ன எடுத்துட்டு இருக்காருனாக்க, வேதம்ங்கிறது அடிப்படையாக
இருக்கக்கூடிய விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடியது, எல்லாருக்கும் கம்பல்சரி. பிராமணேன நிஷ்காரணேன சடங்கோ வேதோ அத்தியா நியாயத்த அப்படிங்கறது அடிப்படையாக சொல்லிட்டார். இதுக்கு மேல அந்த வேதத்தை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கறது, வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு 3 விஷயங்கள் தெரியணும். 3 விதமா வேதத்தை எம்ப்ளாய் பண்ணலாம். என்னன்னா, முதல்ல நியாயம், அப்புறம் சாங்கியம், அதுக்கப்புறம் மீமாம்சா. அதான் பத வாக்கிய பிரமாண அப்படின்னு சாதாரணமா சொல்லுவா. வாக்கியம் இந்த இடத்துல சொல்லல. சாங்கியம் அதாவது நியாயம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எம்பிரிக்கல், அதாவது பிரத்யட்சமா நம்ம எதை பார்த்துக்கிறோமோ, பிரத்யட்சமா எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதை அனுகூலமா வச்சிருந்து பிலாசபியை புரிஞ்சுக்கிறது. அதாவது மாடர்ன் இது பாருங்க, மாடர்ன் அவுட்லுக்ல பார்த்தோம்னா சயின்ஸ், அதாவது பிரத்யட்சத்துல தெரிஞ்சதுதான். அதாவது கடவுள் கிடையாதுங்கிறதெல்லாம் சொல்ல வர்றது இல்ல, அனுமானத்தினால கடவுளை சாதிக்கிறது, வேதத்தினால கடவுளை சாதிக்கிறத விட சித்தியங்குராதிகம் சகத்திருக்கம் காரியத்வாத் கடவுள்னு அனுமானத்தினால பகவானை சாதிக்கிறது முக்கியமா வச்சுக்கிறது. ஸோ இதனால நியாய வைசேஷிகம்னு 2 விதமான பிலாசபி. ஸோ இந்த பிலாசபி என்ன முக்கியம் சொன்னோம்னாக்க பிரத்யட்சத்தை அனுகூலமாக வச்சுண்டு. அதுக்கு அடுத்தது சாங்கியம், யோகம். இவா 2 பேருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா அனுமானம். ஆனுமானிகமா பேசேஷாம் அப்படிங்கிற சூத்திரத்தினால பிரகிருதிக்கு ஆனுமானிகம்னே பேரு. ஈசுதேர் நா சப்தம், சப்தத்தை காட்டில நிகரமா இருக்கிற அனுமானத்தினால ப்ரூவ் பண்ணக்கூடிய பிரகிருதி. ஸோ அந்த மாடர்ன் லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தாக்க ஸ்பெகுலேட்டிவ், அதாவது நம்மளுடைய அனுமானத்தினாலுமே பிரதானமா வச்சிருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது சாங்கியம். இதுக்கு அடுத்ததாக வேதத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன்லயும் கர்மகாண்டத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷனுக்கு, அதாவது ரிலீஜியஸா ஸ்பிரிச்சுவலா, அனுஷ்டானம் பிரதானமா வச்சுக்கிறதா, மெடிடேஷன் அப்படி இதை பிரதானமா வச்சு ஸ்பிரிச்சுவலை பிரதானமா வச்சுக்கிறதாங்கிறது வச்சிருந்து மீமாம்சை. இந்த மாதிரி 3 சாஸ்திரங்கள் மூலமாக வேதத்தை அப்ரோச் பண்றோம். 3 விதமா வேதத்தை அப்ரோச் பண்றோம். ஸோ வேதம்ங்கிறது எப்படி இருக்கோ, பரம்பரையா நம்மளுக்கு கிடைச்சது எப்படி இருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணிக்கிறது வேதாந்த தத்துவஜா. இன்னொன்னு அந்த வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடியதான சாஸ்திரம். ஸோ சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜான்னு அடுத்ததாக என்ன பண்ணார், எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு தெரிஞ்சின்றவர் அப்படிங்கிறதாக அது சொன்னார். அப்புறம் ஸ்மிருதிமான், ஸ்மிருதினாக்க சாதாரண மன்வாதி ஸ்மிருதிகள். ஸ்மிருதிமான் அதாவது வேதத்தை தெரிஞ்சின்றவா ரிஷிகள்லாம் இருக்காள், ஆவசம்பாதி ரிஷிகள்லாம் எதை சொல்லியிருக்காளோ அந்த விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சின்றவர். ஏன்னா இந்த இடத்துல ஸ்மிருதிமான்னு சொல்லும்போது ஆக்சுவலா இதுல எல்லாம் பிராயசித்தாதிகள், அதுக்கப்புறம் இந்த தண்டங்கள்லாம் இருக்கு பாருங்க. நீங்க ஆபஸ்தம்பம்னு சொன்னோம்னா நம்ம ஆபஸ்தம்ப சூத்திரம்னா கல்யாண காட்சி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். தர்மசாஸ்திரத்துல ஆபஸ்தம்ப தர்மசாஸ்திரம், போதாயன தர்மசாஸ்திரம் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம பண்ணின பாபங்களுக்கான பிராயசித்தங்கள், ராஜா என்ன மாதிரி பிராயசித்தத்தை விதிச்சிருக்கான் அப்படிங்கறதுலாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் கூட அதுல தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. ஸ்மிருதிமான் எல்லா விதிக்கிட்ட யாருக்கு என்ன பிராயசித்தை விதிக்கிறது, அடிப்படையான ஒரு பிராயசித்தை விதிக்கணும்னு சொன்னோம்னாக்க ஒரு சிவில் பனிஷ்மெண்ட் இருக்கு. சிவில்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம், அதாவது காம்பன்சேட் பண்ணிடலாம். காம்பன்சேட் பண்ணினால்தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் போது தப்பு பண்ணிடும். அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் எந்த ரீதியா கொடுக்கறதுன்னா அவன் எந்த சூத்திரத்தை அனுசரிச்சிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் யார் யாருக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்கு சகலமும் தெரிஞ்சவர் ஸ்மிருதிமான். அதோட பிரதிபானவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரக்ஞா, பிரதிபாங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் எழுதுறார். பிரக்ஞா நவனவோன்மேஷ சாலினி பிரதிபா மதா. பிரதிபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நவனவோன்மேஷ சாலினி, உச்சிதம் அனுச்சிதம், உத்தம் அனுத்தம் ரெண்டும் தெரிஞ்சவனா இருக்கணும் ஒரு மனுஷன். அதாவது இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்கிறது, கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது வாதி பிரதிவாதி 2 பேரும் ஆர்கியூ பண்ண போறாங்க. அதுல வாதி ஆர்கியூ பண்ணும்போது என்ன பண்ண போறான், தனக்கு எதெல்லாம் கன்வீனியன்டா இருக்கோ அந்த பாயிண்ட மட்டும் தான் அவன் பிரசன்ட் பண்ணுவான். இன்கன்வீனியன்டா இருக்கிற பாயிண்ட பிரசன்ட் பண்ண போறது இல்ல. சோ வாதி தனக்கு கன்வீனியன்ட், வாதியோட வச்சு எதை பிரசன்ட் பண்ண போறார், வாதிக்கு அனுகூலமா இருக்கிற விஷயங்களை மட்டும் தான் பிரசன்ட் பண்ணுவார், பிரதிகூலமா இருக்கிற விஷயத்தையே பிரசன்ட் பண்ண போறார். அதே மாதிரி வாதிக்கு பிரதிகூலமா இருக்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வர வேண்டிய வேலை பிரதிவாதியை சேர்ந்தது. பிரதிவாதிக்கு பிரதிகூலமா இருக்க வேண்டிய விஷயத்தை வெளில கொண்டு வர வேண்டியது வாதியை சேர்ந்தது. 2 பேரும் தங்களுக்கு அனுகூலத்தை மட்டும்தான் பேசுவாளே ஒழிய பிரதிகூலத்தை பேச போறது இல்லை. ஸோ இது என்ன இருக்கும், சில சமயம் பிரதிவாதிக்கு வக்கீல் இருக்கலாம், வக்கீல் இல்லாம இருக்கலாம். ஸோ வாதியினால சொல்லப்பட்டது சொல்லப்படாதது ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி படைச்சவரா இருக்கணும். அந்த தர்மாசனம்னே பேரு. ராஜாவோட ஆசனம் இப்ப மட்டும்தான் இல்லை, இப்ப சாதாரண இப்ப பிரசிடென்ட் எடுத்தோம்னா சாவரின் பவர் அப்படின்னு சொல்றோம். சாவரின் பவர்னு சொன்னோம்னாக்கா 3 விதமான பவர். இப்ப அசம்பிளியில போடுற சட்டங்களை கையெழுத்து போட்ட பிரசிடென்டோட கையெழுத்து தான் வெளில வரப்போகுது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. இஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி ஃபார், அதாவது என்ன, எந்த டெண்டர் விட்டாலும் அந்த டெண்டர் பிரசிடென்டோட பேர்ல தான் வரப்போகுது. அண்ட் மரண தண்டனை கொடுத்தாக்க அதுக்கு மன்னிப்பு வழங்குற அதிகாரமும் பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. ஸோ 3 பவர். அப்பாவது அசம்பிளியில வரக்கூடிய பவர், பியூரோக்ரசினால வரக்கூடிய பவர், சட்டத்தினால வரக்கூடிய 3 பவருங்கிறதும் அல்டிமேட் சாவரின்.
பிரசிடென்ட் தான், இல்ல ஒரு ராயல் யாராவது ராஜாவா இருக்க போறா, எதுவா இருக்க போறா. சோ இப்ப கடைசியில விஷயத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய பவர், அதுக்கு மேல தீர்ப்பு கிடையாது. ராஜா ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல இன்னொருத்தர் தீர்ப்பு சொல்லக்கூடாது, தீர்ப்பு சொல்ல முடியாது, அதுதான் கடைசி. அதனால ராஜா சொல்ற தீர்ப்பு இருக்கு பாருங்க, அது என்னைக்கும் தப்பா போகக்கூடாது. அதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல பின்னாடி சுக்ரீவாஜ்ஞா, ராஜா அவன் ஒரு ஆர்டர் போட்டாச்சுன்னா அந்த ஆர்டருக்கு படிதான் எல்லாம் நடந்துட்டாகணும், அந்த ஆர்டர் மாத்த முடியாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவா, அரண்மனை விட்டு கோழி முட்டை அம்மியை உடைக்கும் அப்படின்ட்டு. கோழி முட்டை அம்மியை உடைக்கணும்னா நிச்சயமா கோழி முட்டை அம்மியை உடைக்க போறது இல்ல, அம்மிதான் வந்து கோழி முட்டையை உடைக்க போறது. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இதுவே கோழி முட்டைக்கு அம்மின்னு பேரு, அம்மிக்கு கோழி முட்டைன்னு பேருன்னு வச்சிடலாம். கவர்மெண்ட் ஆர்டர் போட்டோம்னா அம்மி கோழி முட்டை, கோழி முட்டை அம்மியை உடைச்சிருச்சு, அவ்வளவுதான். சோ அதனால என்ன எடுத்து கவர்மெண்ட் என்ன வேணா பண்ணும், கவர்மெண்டால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி பண்ண முடியும்னா இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, நடந்துக்கப்படாது. தங்களுடைய மனம் போன போக்குல அவ நடந்துக்கப்படாது, சட்ட பிரகாரம் நடந்துக்கணும். சட்ட பிரகாரம் நடந்துக்கணும்னாக்க சட்டத்தை எடுத்து சொல்லக்கூடியவா என்ன பண்ண போறா, யாருக்கு என்ன வசதி இருக்குன்னு தெரியாது, அந்த இடத்துல தான் பிரதிபே வேணும். பிரதிபேன்னு சொன்னோம்னாக்க சொல்லப்பட்டது சொல்லப்படாததையும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி. இவன் என்ன சொல்றான், ஸோ ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி என்ன சொல்றான் அதை சட்டுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி, புரிஞ்சுட்டு கேள்வி கேட்கக்கூடிய சக்தி, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அது ஒரு ஒரே கேள்வியில அந்த பதில் அவன்கிட்ட வாங்கக்கூடிய சக்தி, இல்ல அவனை பேச விடாம அடிக்கக்கூடிய சக்திங்கிறது இருக்கணும். அதாவது ஒருத்தன் பக்கம் சார்ந்ததா இருக்கக்கூடாது, தான் ஒருத்தன் பக்கம் சேர்ந்துட்டதை காமிச்சிக்க கூடாது, அது இருக்கக்கூடாது. ஆனா உண்மையை வர வைக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அதுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி ரொம்ப முக்கியம். ராஜாவுக்கு இந்த பிரதிபேன்னு பேரு. சாதாரணமே ஒரு பொசிஷன்ல இருந்தாலே தானாவே வந்துடும். சோ அதனால என்ன ஆகும்னா இந்த பிரதிபேங்கிறது ரொம்ப முக்கியம். பிரதிபானவான், பிரதிபான பிரக்ஞா, நவநவோன்மேஷாலினி, ஒவ்வொரு க்ஷணமும் புதுசு புதுசாக எது தோன்றதோ தோணுவிக்கும்படி ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு, அதுக்கு பேரு பிரதிபான்னு பேரு. அந்த பிரதிபையை உடையவர், அதை சட்டுன்னு புரிக்கணும். ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப செஸ் விளையாடுற மாதிரிதான், எதிராளி ஒரு மூவ் பண்றான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்த மூவ் அடுத்த மூவ் அடுத்த மூவ் அதுக்கு அடுத்த மூவ் அதுக்கு அடுத்த மூணு 2-3 மூவுக்கு அடுத்தது என்ன மூவா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு 3-4 மூவுக்கு அப்புறம் வரக்கூடிய மூவ் என்னவோ இந்த மூவை எதிர்பார்த்து இப்ப என்ன பண்ணணும், இதே தான் வந்து அதுக்கு அடுத்து மூவ் பண்ணக்கூடியதா இருக்கணும். சோ எதிராளி என்ன யோசிக்கிறானோ அதை சட்டுன்னு இப்ப தான் யோசிக்க தெரியணும், தன் மனசுல பிடிக்க தெரியணும். அவன் பாக்குற பார்வை, அவன் கண்ணு போற திசையில இருந்து செஸ் போர்ட்ல காயினை எங்க நகர்த்துறான், எந்த காயினை எப்படி திங்க் பண்றான்னு யோசிக்கிற மாதிரி யோசிக்கிற சக்தி இருக்கணும். அதுக்கு பேரு பிரதிபான்னு பேரு. அப்படிப்பட்ட பிரதிபையை உடையவராக ராமர் இருந்தாராம். இப்படிப்பட்ட பிரதிபை இருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னா, போன கிளாஸ்ல சொன்ன மாதிரிதான் அனாவசியம் ஈகோ, ரொம்ப கெட்டிக்காரன், யாரையுமே மதிக்காத ஒரு சக்தி வந்துடும். தான் படிச்சவன் கெட்டிக்காரன்னா தனக்கு மட்டும்தான் தெரியும், பொறுத்து யாருக்கு யாரையுமே தெரியாதுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். படிச்சவன்ற ஒரு பெரிய குறை என்னன்னா, பொறுத்தையான மதிக்க மாட்டான், யாருமே தனக்கு ஈக்குவல் இல்லைன்னு நினைப்பான். அவனால புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம்னா இவாளை கட்டின்னு தான் நம்ம அழுதாகணும். உலகத்துல எல்லாருமே கட்டிக்காரனா இருந்துட போறது இல்லை. சோ பொறுத்தவரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணுமா இல்லையா? இப்ப ஆத்துல நம்ம குழந்தை இருக்கு, அப்பா படிக்கிற அளவுக்கு புள்ள படிக்கல, புள்ள சுமார் தான் அப்படின்னாக்க நீ அளவுக்கு படிக்கலப்போ அப்படின்னு அவனை தட்டி வெளில விட்டுறோமா? எப்படி அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோமோ இல்லையோ, அந்த மாதிரி பிரதிபை இருக்கிற ராஜாவுக்கு அந்த குணம் ரொம்ப முக்கியம். அதுதான் சர்வலோக பிரியா சாதுகு. இந்த நாமாவளி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பகவான வர்ணிச்சுன்னு வரும்போது ஒண்ணுக்கு அடுத்தது இன்னொன்னு அதை கான்ட்ராஸ்ட் பண்ணியும் அதை டெவலப் பண்ற மாதிரி அழகா அமைச்சிருப்பார். அதுதான் சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா ஸ்மிருதிமான் பிரதிபானவான் அப்படின்னு பெருமையை சொல்லு. ஏன்னா இப்ப சாதாரண விஷயம் இல்லை. இப்ப அடிக்கடி நான் சொல்ற எக்ஸாம்பிள் தான், ஒரு சின்ன குழந்தைய வந்து என்ன பண்ணுங்கன்னு நீங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டே வாங்க. அப்ரிஷியேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்க 2 அப்ரிஷியேட் பண்ணிடலாம் போறோம், வேற எதுவும் பண்ண வேண்டாம். நீ ரொம்ப சமத்து அப்படின்னு சொல்லுவோம், அந்த குழந்தை என்ன பண்ணுன்னு சிரிக்கும். நீ சமத்துன்னு சொல்லாது, அசடுன்னு சொல்லுவோம், நீ தான் அசடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன குழந்தையால கூட தான் சமத்துன்னா நம்ம கொடுக்குற அப்ரிசியேஷன் வாங்கிட்டு இருக்கு, நான் சமத்து அப்படின்னு ஒத்துக்கிறது. அசடுன்னா ஒத்துக்க தயாரா இல்லை. ஸோ அந்த இக்னரன்ஸ் இருக்கு பாருங்க, அது யாராலையுமே தாங்க முடியாது. சின்ன குழந்தை முதற்கொண்டு யாராலையுமே தாங்க முடியாது. என்ன வேணா திட்டிகிட்டே இருக்கலாம், உனக்கு அறிவு இல்லை, உனக்கு வந்து நீ ரொம்ப சொல்லி அவன் பாவம் ஏமாந்தாங்களேன்னு சொல்லுங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். பாக்கி எல்லாம் கூட அவ்வளவு ஹர்ட் பண்ணாது, இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்க இந்த ஈகோ, படிப்புனால வரக்கூடிய அறிவுனால வரக்கூடிய ஈகோ அதிகமா இருக்கும். அப்ப ராஜா வந்து யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுறது இல்லையா? அந்த சந்தேகத்துக்கு தான் என்ன பதில் சொன்னார், அடுத்தது சர்வலோகார்த்த தத்துவஜா சர்வலோக பிரிய சாதுகு அப்படின்னா. சர்வலோக பிரியகாங்கிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வலோக பிரியகா, எல்லாருக்கும் இவர் பிரியமா இருக்கார். எல்லாருக்கும் பிரியமா இருக்காருங்கிறது முக்கியமே இல்லை. எல்லாருக்கும் பிரியமா இருக்கிறது எல்லாருக்கும் பிரியமா இருக்கலாம், ஆனா இவருக்கு எல்லாரும் பிரியமா இருக்கார். சர்வே லோகாக பிரியாக அசிய,
உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும், உலகத்துல இருக்கிற அவ்வளவு ஜனங்களும் இவருக்கு பிரியமா இருக்கு. அதாவது ஒருத்தன் படிச்சவன், ஒருத்தன் விஷயம் தெரிஞ்சவன், ஒருத்தன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல், தான் படிச்சவனா இருந்தாலும், தான் விஷயம் தெரிஞ்சவனா இருந்தாலும், தான் கெட்டிக்காரனா இருந்தாலும் எல்லாரையும் சமமாக ஈக்குவலண்டாக பாக்குறார். சோ ராஜாவா இருந்துட்டு, ராஜாவில வந்து அறிவிலே சிறந்த ராஜாவா இருந்துட்டு அவ்வளவு பேரையும், தன்னுடைய பிரஜைகள் அவ்வளவு பேரையும் ஒரே மாதிரி பாக்குறதுங்கிறது இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதுங்கிறது இருக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான குணம். அது சாதாரணமா ஏற்படாது, இருக்க முடியாது. அது பகவான் ஒத்தத்தை தான் இருக்க முடியும், வேற யார்ட்டும் இருக்க முடியாதுன்னு நான் சொன்னார். சர்வலோக பிரியா. சர்வலோக பிரியாங்கிறது ரெண்டு விதமாகவும் இன்டர்பிரட் பண்ணலாம். அதாவது சர்வலோகானாம் பிரியா, சர்வேஷாம் லோகானாம் பிரியா, எல்லா ஜனங்களுக்கும் பிரியமானவர். எல்லா ஜனங்களுக்கும் பிரியமானவர்னா இவர்கிட்ட எல்லாருக்கும் இவரை பிடிக்கும் அப்படின்ட்டு. இவரை எல்லாருக்கும் பிடிக்கும்னா இப்ப வந்து என்ன சொன்னாக்கா, ஒரு பெரிய இதெல்லாம் எடுத்துங்க, ரொம்ப பெரிய இந்த ஃபுட்பால் பிளேயர் இல்ல இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா 8 ஒலிம்பிக் மெடல் பார்த்துட்டே இருக்கும்போது யாருக்கு தான் அவனை பிடிக்கல, ஆகா பெரிய ஆக்டர், நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப பெரிய வீரன், ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மேன், எல்லாருமே டிவியில பார்த்துட்டே நம்ம எல்லாத்தையும் அவனை பிடிச்சிருக்கு. எது கேட்டாலும் அவனுக்கு யாரு, அவனுக்கு நீங்க ஃபேன் கேட்டாக்க உடனே சொல்லுவான், மைக்கேல் ஷூமேக்கர், ஃபெராரி, நம்ம ஃபார்முலா ரேஸ் 1 அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பிடிச்ச ரேஸ் இல்ல அவனுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ்ல யார் ஹீரோவா இருக்கானோ அந்த ஹீரோ பேரை சொல்ல போறான். இந்த சினிமால வர ஒரு ஹீரோ பேரை தனக்கு என்ன சொல்ல போறான், தனக்கு ரொம்ப பிடிச்சவனா அவனுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிக்க போறான். நான் அவனுடைய ஃபேன் போது நான் அவனுடைய ஃபேன் அவனுக்கு தெரியுமோ. இந்த மாதிரி ரொம்ப பெரிய வசதியான லெவல்ல இருக்கக்கூடியவன் எல்லாருக்கும் நம்ம இன்னொருத்தர் ஃபேனா இருக்கலாம். ஆனா அவனுக்கு தனக்கு இவ்வளவு ஃபேன் இருக்கான்னு தெரியாது, இன்னொரு ஒரு ஃபேன் இருக்கான்னு தெரியாது. எங்கேயோ இந்தியாவில இருக்கிற ஒரு குக்கிராமத்துல ஒருத்தன் வந்து செல்ஃப் மாடலா வச்சிருக்கானே யாருக்காவது தெரியுமோ, அவனுக்கு நிச்சயமா தெரிய போறது இல்லை. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷன்ல இருக்கிறவனுக்கு நிறைய ஃபேன் இருக்கலாம், விசிறிகள் இருக்கலாம். ஆனா பகவான் எப்படி பண்ணாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் தனக்கு ஈக்குவலண்டா நடத்திட்டு இருக்காரு. சர்வே லோகாஹா பிரியா பௌரி, எல்லாரையும் தனக்கு பிரியமாக வச்சுட்டு இருக்காரு. சோ தான் எங்க ஒரு உச்சாணி கொலையில உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கல, யாரையும் பார்த்துட்டு இருக்கல. ஹி இஸ் நாட் ஆன் ஐவரி டவர், அதுல உட்காந்துட்டு இருக்கல. சோ உச்சாணி கொம்புல உட்காந்துட்டு யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாம இல்ல. அவ்வளவு ஒரு பொசிஷன் இருந்தும் எல்லாரையும் தனக்கு சமானமான ஒரே மாதிரி ஈக்குவலண்டாக வச்சுட்டு இருக்கார். சர்வலோக பிரியா சாதுகு, ஈக்குவலண்டா வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, சாதுகு. சாதுகு அப்படின்னாக்க அதாவது யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட, அபச்சாரப்பட்டுட்டோம்னா கூட அவர்கிட்ட வந்து என்ன பண்றது இல்ல, அவர் வந்து சீரியஸா எடுத்துக்கிறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணி. இப்ப வந்து என்ன பண்ணா, காகாசுரன் உத்தாரணம் தான் இதுக்கு உதாரணம். காகாசுரன் வந்து ஜெகன் மாதா சீதைக்கா அபச்சாரப்பட்டுட்டான். அபச்சாரப்பட்ட உடனே என்ன பண்ணா, ஒரு புள்ளையே எடுத்து தஸ்மின் நாத்து திசீகாசம் ராமோ ராமாவ போதிதா, ஒரு புள்ளை எடுத்து என்ன பண்ணார், அஸ்திரத்தை சொல்லி அந்த காகாசுரன் மேல விட்டார். கொல்லணும்னு வச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல அந்த காகாசுரன் அப்படியே தீர்த்து கட்டிருக்கலாம். அவர் என்ன பண்ணார், துரத்துறதுக்கு தான் விட்டார். அது எங்கெல்லாமோ போய் யார் யார் காலையே திடீர்னு லோகான் சம்பரிக்கிறமே தமையவ சரணங்கதா, கடைசியில என்ன பண்ணிட்டு ராமர் காலையே விழுந்தது, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் சீதை காலில் விழுந்தது, சீதைக்கு புருஷகாரம், பிராட்டிக்கு புருஷகாரம். அதாவது டைரக்டா வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமாள் அப்ரோச் பண்றது இல்லை. முதல்ல வந்து பிராட்டி சந்நிதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிராட்டியின் மூலமா தான் பெருமாள் சந்நிதிக்கு போனோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், அவ காலில் போய் விழுந்தது. அதுக்கப்புறம் போனா மன்னிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு உடனே என்ன எடுத்து அதை விட்டுட்டார். அதை பத்தி அவர் தான் சீரியஸா எடுத்துக்கல. சோ அந்த மாதிரி என்ன பண்ணினார், யார் அபச்சாரப்பட்டிருந்தாலும் அந்த அபச்சாரம் ரொம்ப மோசமாகவும் சீரியஸாகவும் இருந்தாலும் தான் பண்ணினது தவறுன்னு அவ உணரும் பொழுது பகவான் என்ன பண்றார், அந்த அபச்சாரத்துக்கு கொடுக்க வேண்டிய கடுமையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கல. அது தப்புன்னு உணர்ந்தாலே அவர் என்ன பண்றார், அதை மன்னிக்க தயாரா இருக்கார். அதனால ரொம்ப சாதுகு, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கிறவர். அதீனாத்மா, ரொம்ப சாஃப்டா இருக்கிறவா என்ன ஆகும்னார், everybody can ride a rough அவர்கள். அது மாதிரிலாம் இல்லை. இவர் அதீனாத்மா, எங்கேயுமே தன்னுடைய அதாவது எளிமையா இருப்பார். ஆனா வந்து என்னால முடியாதவர் அப்படின்னு காட்டுறதில்லை, ஏழ்மையா இருக்கிறது இல்லை. ஏழ்மை இல்லை, தோழனோடாயினும் ஏழ்மை பேசுங்கிற மாதிரி அதீனாத்மா தன்னால முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ சாஃப்ட் அப்படிங்கிறதுக்காக வீக் இல்லை. ஸோ சாதுகு அதீனாத்மா. விசக்ஷணா, விசக்ஷணானாக்க ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். அதாவது எது நல்லது எது கெட்டது எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடியவருக்கு பேரு விசக்ஷணா அப்படின்னார். எந்த காலத்துல, அதாவது உச்சித கால கர்த்திருவம், யதோச்சித லௌகிக அலௌகிக சர்வ கர்த்திருவம் அர்த்தம். விசக்ஷணாங்கிற வார்த்தைக்கு தேவையான காலத்துல எதை பண்ணணும், சாஸ்திரியமா எதை பண்ணணும், பொதுஜனங்களுக்கு எதை பண்ணணும், ரெண்டும் தெரிஞ்சவர். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க பார்த்தா தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி விஷயம் நல்லதா கெட்டதா தப்பு இல்லை, பண்ணினது ரைட்டா ராங்கா அப்படி இல்லை,
நீங்க பண்ணின விஷயத்தை எப்படி பிரசன்ட் பண்ண போறீர்கள், ஜனங்களுக்கு எப்படி பிரசன்ட் பண்ண போறீர்கள். விஷயம் நல்லதா இருக்கலாம். விஷயம் நல்லதா இருக்கும்போது நான் நல்லதுதான் பண்ணிருக்கேங்கிறது ஜனங்களுக்கு புரியணும். நம்ம தப்பு பண்ணல, நம்ம ஒரு பிரைவேட்டான ஒரு ஏதோ ஒரு சொந்த ஒரு மோட்டிவோட ஒரு அபிப்பிராயத்தோட நம்மளுடைய லாபத்துக்காக, என்னுடைய இம்மிடியட்டான லாபத்துக்காக நான் ஒன்னும் பண்ணல அப்படிங்கிறது புரியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னோம்னாக்க, ராமரை நம்ம பார்க்கும்பொழுது இப்ப பகவானுடைய அவதாரம்னு பாக்குறோம். பகவானுடைய அவதாரம்னு பாக்குற காரணத்தினால சில குணங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சாதாரணம் தானே அப்படிங்கிறதுக்காக தோணலாம். ஆனா ராமருடைய காலத்துல, கிருஷ்ணருடைய காலத்துல கிருஷ்ணர் எவ்வளவு பேர் பகவான்னு பார்த்திருப்பா? பவுண்டரிக வாசுதேவன்லாம் என்ன பண்ணா, நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்தானா இல்லையா? ஸோ கிருஷ்ணருடைய காலத்துல உண்மையில சொல்ல போனாக்க கிருஷ்ணரை பகவான் நம்பாதவா ரொம்ப ஜாஸ்தி, கிருஷ்ணரை நம்பினவா குறைச்சல். ஏன்னு சொன்னா கிருஷ்ணரை நம்பாதவா குறைச்சலா இருந்திருந்தாக்க, அதாவது கிருஷ்ணரை நிறைய பேர் நம்பி இருந்தாக்க துரியோதனம் பக்கம் 11 அட்சோகுணி வந்திருக்குமோ? பாண்டவர்கள் பக்கம் 7 அட்சோகுணி தான், துரியோதனம் பக்கம் 11 அட்சோகுணி. ஸோ துரியோதனன் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு செஞ்சோட்டு கடன், நம்மளுக்கு சோறு போட்டா அப்படின்லாம் சொன்னா கூட துரோணரும் பீஷ்மரோனா அந்த பக்கம் இருக்கட்டும். பாக்கி சாதாரண வீரர்களுக்கு என்ன வந்தது? அவள்லாம் இந்த பக்கம் வந்துடலாம் இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் இருக்கிற பக்கம் ஏதோ கிருஷ்ணர் சதோ ஜெயா பகவான் அப்படின்னு நம்பினாருனாக்க அந்த பக்கம் வந்துடலாம் இல்ல. ஸோ அப்ப கிருஷ்ணருடைய காலத்துல சாதாரண ஜனங்க அதுதான் ஒரு பெரிய தகராறு. ஒரு ஞானி நம்மளுக்கு நடுவுலயே இருந்தா கூட அவர் ஜீவன் முக்தர்னு அவரை புரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க. ஏன்னா ஜீவன் முக்தரை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தாலும் ஒழிய, அந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தாலும் ஒழிய, நம்ம ஜீவன் முக்தர்னு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்க போறது இல்லை. அவரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தா கூட நம்ம என்ன நினைச்சுக்கலாம், யாரும் 4 பேர் அவரை பார்க்க வர, 4 பேர் நமஸ்காரம் பண்ணிட்டு போற அப்படின்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இல்ல சுலபமா எல்லாரும் ஏமாத்துறவங்க கூட நினைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஜீவன் முக்தருக்கு பக்கத்திலேயே இருந்து அவருடைய பழகிட்டு இருக்கக்கூடிய பாக்கியம் இருந்தா கூட அவரை புரிஞ்சுண்டு அவரை பயன்படுத்திண்டு இல்ல அவரால் பயன்படக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரை புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒண்ணுங்கிற சக்தி, அதுக்கு ஒண்ணுங்கிற புண்ணியம் இருக்கணும். அதுக்குதான் ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனான்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? பக்கத்திலேயே ஒரு குரு இருந்தாலும், அந்த குரு பெரியவரா இருந்தாலும், அந்த குரு ஜீவன் முக்தரா இருந்தாலும் அவரை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கணுமே, அந்த பாக்கியம் வேணுமே. அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஸோ அவதார காலத்திலேயே கூட இருந்தாலும் அவதாரத்தை அவதாரம்னு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு வேணும். அதான் என்ன சொன்னார் தசரதர், என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் என்ன ராமரை அனுப்பு அப்படின்னு கேட்கும்போது அவன் குழந்தை அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தசரதருக்கு அவர் தன்னுடைய பிள்ளைன்னு அவரால் பார்க்க முடிஞ்சதே ஒழிய, இத்தனைக்கும் புத்திரகாமேட்சி யாகம் பண்ணி புத்திரத்திலேருந்து அந்த யாகத்திலேருந்து ஒரு சரு அந்த சருவு கொடுத்து அதனால பிறந்த பிள்ளைன்னு பிரத்யட்சமா அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட அவரால் என்ன பண்ண முடியல, அவருடைய பாசம் அவனை தன்னுடைய பிள்ளைய காட்டிலும் பெரிய பார்த்துக்க முடியல. அகம் ஜேத்மி மகாத்மானம் ராமம் சக்திதரோபமும் வசிஷ்டத்து மகாதேஜாக ஏஜேனே தபசிஷ்டாக விஸ்வாமித்திராலையும் வசிஷ்டர் பேர் ஒருத்தர் தான் எக்ஸ்ட்ராவா சொல்ல முடிஞ்சதே ஒழிய, 3வது ராமரை தெரிஞ்சிருந்தவா இவான் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவதார புருஷர்களே பக்கத்துல இருந்தா கூட எவ்வளவு பேரால புரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் என்ன பண்ணிட்டு, நீ அவதாரமா புரிஞ்சுக்கோ, அவதாரமா புரிஞ்சுக்காம போ, அட்லீஸ்ட் ஒரு பின்னாடி வரக்கூடிய ராஜாக்களுக்கு ஒரு ரோல் மாடல் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோல் மாடல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனாலதான் ராமர் தன்னை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறான்ட்டு என்ன பண்ணார், கையெல்லாம் தெரிஞ்சுன்னு வர சொன்னார். சொல்லின்னு வரது விசக்ஷணா, எந்த காலத்துல எந்த காரியத்தை பண்ணணும், எப்படி பண்ணணும், பண்ற காரியத்தை எப்படி பிரசன்ட் பண்ணணும், சாஸ்திர பிரகாரம் மட்டும் பண்ணா போறாது. அதான் அடிக்கடி சொல்ல போறோம், இது அதை ஜஸ்டிஸ பண்ணினா மட்டும் போறாது, நம்ம நியாயத்தை பண்ணிருக்கோம்னு தெரியணும். இட் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் இட் ஷுட் ஆல்சோ சீம்ஸ் டு பி டன் அப்படிங்கிற மாதிரி ராமன் என்ன பண்ண அர்த்தம், விசக்ஷணான்னு அர்த்தம். நியாயத்தை பண்றவர் மட்டும் இல்ல, பொறுத்தியா இருக்க நியாயம்தான் பண்ணிருக்கேன்னு பாக்குறவாளாலையும் புரிஞ்சுக்க கூடியபடி அவன் நடந்துக்கிறானோ அவனுக்கு பேர் விசக்ஷணான்னு பேரு. அதான் யதோசித லௌகிக அலௌகிக தத்துவஜன். உச்சிதமான காரியத்தை பண்ணணும். லௌகிகம் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு ஏற்கக்கூடிய விஷயம், அலௌகிகம்னு சொன்னா சாஸ்திரியமான விஷயம். உச்சிதமான சாஸ்திர பிரகாரம், அதாவது லீகலான ஒரு விஷயம், உச்சிதமான விஷயம், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம், அதை கரெக்டானபடி பண்ணக்கூடியவர் விசக்ஷணா அப்படின்னார். அதனால என்ன எடுத்துன்னா, சர்வதாதிகத சத்திகி. உதாரணங்கள்லாம் ரொம்ப அருமையான உதாரணம். சமுத்திர இவ சிந்துபிகி சர்வதா அதிகத சத்திகி அப்படின்னார். சர்வதா எப்பொழுதும், எப்பொழுதும் சத்திகி அபிகதா, எப்பொழுதும் என்ன பண்ண சத்திகி சாதுக்களாலே அபிகதா அடையப்படக்கூடியவர், அப்ரோச் பண்ணக்கூடியவர் அப்படின்னார். எப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகும்னாக்க, எந்த நேரமா இருந்தாலும், அதான் முக்கியமா ஒரு விஷயம். அதுல என்ன சொல்றாருனாக்க, சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்குனாக்க, அஸ்திராபியாச காலத்துல
ராஜாக்கள்லாம் என்ன பண்ணணும்னா எப்பவுமே அஸ்திரங்களை பிராக்டிஸ் பண்ணணும். இது விஷயங்கள் அத்தனையுமே பாலகாண்டத்துல இருக்கிற விஷயம். இப்ப நம்ம பாலகாண்டத்தை விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். பாலகாண்டத்துல ஒரு ராஜா வந்து பிராக்டிஸ் பண்ண போறான். பிராக்டிஸ் பண்ணும்போது அஸ்திராபியாசம் பண்ணணும். இந்த அஸ்திராபியாசம் பண்ணும்போது எப்ப கொஞ்சம் அவன் டெவலப் ஆயிட்டு வரானோ, அதிகப்படியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானோ, அந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் வந்து ரகசியமா வச்சிருக்கோம். அவன் வந்து பப்ளிக்கா, அதாவது இவனுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறது வெளியில தெரியக்கூடாது. இவனுக்கு என்னென்ன தெரியும்னா நாளைக்கு எதிர்த்து வரவனுக்கு எப்படி இவன் அப்ரோச் பண்றது, இவன் எப்படி அட்டாக் பண்றதுன்னு தெரியுமோ இல்லையோ. அதனால அஸ்திராபியாச காலத்துல வந்து ரகசியமா இருக்கணும். அதனாலதான் இவன் என்ன பண்றாருன்னா, ராமர் எதை பத்தியும் கவலைப்படல. நல்லவாளா இருக்கிறவா தன்னை எப்ப அப்ரோச் பண்ணணுமோ அஸ்திராபியாச காலேஸ்வபி அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருத்தரும் அதுல வந்து ஒவ்வொரு விதமா வியாக்கியானம் எழுதியிருக்காரு. சர்வதா அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்க, ஹோம தேவ பூஜா காலங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஒரு சபா, அந்த காலங்கள்ல சத்விகி அதிகதா, அதாவது ராமத்தை வரவா யாருன்னா நல்லவாளதான் இருப்பான். இப்ப அவாத்துக்கு வந்து வெறும் ராமநாத்தை மட்டும் வரப்போறது இல்லை. ராமத்தை வரவா நல்ல, அதாவது அவர் பூஜை பண்ணும்போது வரக்கூடியவர் நல்ல வித்வானா இருப்பார். அதே மாதிரி தேவ பூஜை, அவர் பூஜை பண்ணும்போது அங்க வரவரும் நல்லவனா சாதுவா, அதாவது ஸ்வயம் சத்தா இருக்கிறவங்க மட்டும்தான் வருவான். ஸ்வயம் சத்தா இல்லாதவன் அவர்கிட்ட வரப்போறது இல்லை. ராமருடைய சபைக்கு வரப்போறவனும் ஸ்வயம் சத்தா இருக்கிறவங்க மட்டும்தான் வரப்போறான், வேற யாரும் வரப்போறது இல்லை. ஸோ சர்வதா ராமர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடங்கள்ல சத்துக்கள் மட்டுமே அவர்கிட்ட வரப்போற, சத்துக்களை தவிர வேற ஒருத்தரும் வரப்போறது இல்லை. அதே மாதிரி சர்வதா எந்த நேரத்திலையும் இவரை அப்ரோச் பண்ணலாம். அதாவது அபிகதகாங்கிறத ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்ணலாம். ராமத்தை வந்தவான்னு ஒரு மாதிரி பண்ணலாம், ராமத்தை வரவான்னு ஒரு மாதிரி பண்ணலாம். ராமத்தை வந்தவான்னு பண்ணினோம்னாக்க ராமர் எந்த நேரத்துல இருந்தாலும், பூஜை காலத்துல இருந்தாலும், ஹோம காலத்துல இருந்தாலும், சபையில இருந்தாலும், எந்த மாதிரி நேரத்துல இருந்தாலும் அவர்கிட்ட வரவா நல்லவாதான் வரா. எப்பவும் அவர்கிட்ட வரலாம். எப்பவும்ங்கிறதுக்கு என்ன உதாரணம், இந்த காலத்துல தான தர்மங்கள்லாம் பண்ண போறாரு, அதனால பூஜா காலங்கள்லாம் வரதுல பெரிய விசேஷம் இல்லை. தனிமையில இருக்கும்போது அஸ்திராபியாசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட சப்ஜிக்கு நல்லவாள் அவரை பார்க்கணும்னு சொன்னோம்னா அவரை பார்க்க வரலாம். அவரை பார்க்கறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. பாக்கி பேருக்கு சுயமாகவே பயம் இருக்கும். ஏன் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றோம் அப்படின்னா, சமுத்திர இவ சிந்துபிகி, சமுத்திரஹா சிந்துபிகி இவ, சமுத்திரம் இருக்கே அது சிந்துக்களால, அதாவது நதிகள் இருக்கே, நதிகள் வந்து சமுத்திரத்துல போய் எப்பவுமே அடைகிறது. சோ நதிகள் எப்படி எப்பவுமே சமுத்திரத்துக்கிட்ட போறதோ அந்த மாதிரி நல்லவாள் எல்லாருமே இவற்றை எப்பவுமே வந்துட்டு இருப்பா அப்படின்னு அர்த்தம். இப்ப பகவான் எடுத்துட்டேன்னாக்க பகவத் சேவாயாம் காலநேயமா பாவாத், பகவான் போறதுக்கு நேரங்கள்லாம் கிடையாது. இது வந்து பஞ்சதசியில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் பிரபோதனம் ஏகதேக பரத்வம் பிரம்மாபியாசம் விதுர்புதாக. இந்த அபியாசத்தை பத்தி பேசும்பொழுது அபியாசத்துக்கு மடி வைப்பு ஆச்சாரங்கள்லாம் போடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, தியானங்கள்லாம் பண்றதா இருந்தா தான் இந்த நியமங்கள், பட் பிரம்மாபியாசம் பண்றதா இருந்தா இந்த நியமங்கள்லாம் கிடையாது அப்படின்ட்டு பகவான் உபாசனை பண்றதா இருந்தாக்க இந்த நியமாதிகள்லாம் எதுவும் தேவையில்லை, சதாவும் அவரை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதாக சொல்லிட்டார். சமுத்திர இவ எல்லாராலும் அடையப்படக்கூடியவராக இவர் இருக்கார் அப்படின்னார். அதனால என்ன அர்த்தம் அப்படின்னார், எவ்வளவு நதிகள் வந்து சேர்ந்தாலும் சமுத்திர சிந்துபிகிங்கிறதுக்கு என்ன உதாரணம், சிந்துபிகி நதிபிகி சமுத்திரஹா, சமுத்திரமானது எப்படி அடையப்படுறதோ எவ்வளவு நதி வந்தாலும் சமுத்திரத்தினுடைய லெவல் ஒத்துறது இல்லை. எவ்வளவு தண்ணி வந்து சேர்ந்தாலும் சமுத்திரத்தினுடைய லெவல் ஒத்துறது, சமுத்திரத்தினுடைய லெவல் ஒத்துந்தா என்ன ஆயிடும், எல்லா போர்ட்டும், அதாவது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஹார்பர்லாம் மூழ்கி போயிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒரு சென்டிமீட்டர் வசலா கூட என்ன ஆயிடும், 1 கிலோமீட்டர் தண்ணி உள்ள வந்துடும், அப்புறம் ஹார்பர் ஆயிடும். அதனால சமுத்திரத்தினுடைய லெவல் எப்பவுமே எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. தண்ணி எவ்வளவு வருதுங்கிறத பொறுத்து, தண்ணி எவ்வளவு குறையறதுங்கிறத பொறுத்து சமுத்திரத்தினுடைய லெவல் ஏறதும் இல்லை இறங்குறதும் இல்லை. சமுத்திரத்தின் லெவல் ஒரே மாதிரி இருக்கு. ஐஸ்பர்க் உருகிறது வேற விஷயம். நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறது சாதாரண இந்த நதிகள், கங்கை யமுனை போன்ற நதிகள்லாம் இருக்கு பாருங்க, சமுத்திரத்துல போய் கலக்கக்கூடிய நதிகளுக்கு மகா நதிகள்னு பேரு. யமுனை வந்து கங்கையில கலக்கிறது, அதே மாதிரி நர்மதா, தப்தி, கோதாவரி எல்லாம் சொல்றோம். இந்த நதிகள்லாம் போய் சமுத்திரத்துல கலக்கிறதுனால சமுத்திரத்தினுடைய லெவல் ஒத்துறது இல்லை. சோ அந்த மாதிரி ராமர் எப்பேற்பட்ட சத்துக்கள் தங்கிட்ட வந்தாலும் தன் நிலைமை மாறாம ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக சமுத்திர இவ சிந்துபிகி. இப்ப இந்த உதாரணங்கள்லாம் முக்கியமான விஷயம். இந்த உதாரணத்துல இருக்கிற வால்மீகி ஏன் ஆதிகவி மகாகவின்னு சொல்றோம், சமுத்திரங்கள் நதிகள்லாம் போய் சமுத்திரத்தை அடையிற மாதிரி எல்லா மகான்களும் இவரை வந்து அடையிறா. எல்லா நதியும் எங்க போறது, ஒரே சமுத்திரத்துக்கு தான் போய் அடையிறது. சோ எல்லா மகான்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கதியாக இவர் இருக்கார். அதோட மட்டும் இல்ல, எல்லா நதிகளும் போய் அந்த சமுத்திரத்தை அடையிறதுனால சமுத்திரத்தினுடைய லெவல்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சமுத்திரம் வந்து என்ன எடுத்து வசதியா நினைச்சுக்கிறது, சமுத்திரத்தினுடைய லெவல் ஏறது இல்லை, அது தன்னுடைய லெவல்ல மாறாம இருக்கு.
சோ அந்த மாதிரி எப்படி சமுத்திரம் லெவல்ல மாறாம இருக்கோ அந்த மாதிரி தன்னுடைய லெவல்ல கொஞ்சம் கூட மாறாம இருக்க. சோ அதுதான் சர்வதா அதிகத சத்திகி சமுத்திர இவ சிந்துபிகி ஆரியா சர்வ சமஸ்தைவ சதைவ பிரிய தர்சனா. ஆரியா ரொம்ப நோபிள், சர்வசமஹா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவர், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றவர். சதைவ பிரிய தர்சனா சச்ச சர்வ குணோபேதா கௌசல்யா நந்தவர்தனா. கௌசல்யனுடைய ஆனந்தத்தை வளர்ப்பவர். கௌசல்யானந்தவர்தனாங்கிறது கௌசல்யா யாருக்கு ஆனந்தம் கொடுக்கிறாரோ தசரதர், அந்த தசரதருக்கு ஆனந்தத்தை வளர்ப்பவர். எல்லா விதமான சம்பந்தத்தையும் சொல்லிக்கலாம். சமுத்திர இவ காம்பீர்யே, திருப்பி உதாரணம் சொன்னார். சமுத்திர இவ காம்பீர்யே ஏன் அப்படின்னா, காம்பீரியம்னா மெஜஸ்டிசிட்டி. ஒரு விஷயத்தை ராமத்தை பிரசன்ட் பண்றோம், பிரசன்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தை எப்படி வாங்கிட்டு இருக்கார் அப்படிங்கறது அவருடைய முகபாவத்திலிருந்து வெளியில தெரியாது. பாடி லாங்குவேஜ்னு சொல்ற பாருங்க. பாவஜ்ஞா மாகதா புரோக்தாக இங்கிதஜ்ஞாச்ச கோசலாக முத்ராவேஷத்துல சொல்லலாம். பாவஜ்ஞா மாகதா புரோக்தாக, அந்த காலத்துல இந்த பீகார்காரங்களாம் ரொம்ப கெட்டிக்காரங்களா இருந்தாலும் மைண்ட் ரீடர், நம்ம மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுமா. சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த அவையில இருந்த மினிஸ்டரி வாழலாம் அவ்வளவு கெட்டிக்காரால இருந்தாலும். இங்கிதஜ்ஞாச்ச கோசலாக, கோசல தேசத்துல இருக்கிறவா என்ன பண்ணுவா, அவளுக்கு கொஞ்சம் கோடி காட்டணும்னா பாடி லாங்குவேஜ் போறோம், வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்தாலும் ராமருடைய மனசுல எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு இங்கிதத்தை யாரோ ஒருத்த ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்றான், அந்த விஷயத்தை பிரசன்ட் பண்ணும்போது யார் பிரசன்ட், வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் தான். வாதி பிரசன்ட் பண்றான், வாதி பிரசன்ட் பண்றதுக்காக சிரிச்சுட்டே கேட்டான்னாக்கா எனக்கு சிரிச்சுட்டாரு, எனக்கு தான் என்ன எடுத்து நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்ல கோர்ட்ல இந்த மாதிரி என்ன பார்த்து எனக்கு அனுகூலமா இவ்வளவு கேள்வி கேட்டார் சேர்த்து அப்படின்னா என்ன எடுத்து நடுவில் ஒரு டெவலப் ஆயிடுதுல ஒரு ஃபீலிங், இவ்வளவு கேள்வி கேட்ட உடனே நம்ம கேஸ் தான் ஜெயிக்க போறது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி என்ன ஆகுது, என்ன நம்ம பிரசன்ட் பண்றோமோ, வாதி சொல்றது சிரிச்சுன்னு கேட்டாலோ பிரதிவாதி சொல்றது சிரிச்சுன்னு கேட்டாலோ, இல்ல வாதி சொல்றது கடுகடுன்னு கேட்டாலோ பிரதிவாதி சொல்றது கடுகடுன்னு கேட்டாலோ என்ன ஆயிடும், மனசுல இந்த அபிப்பிராயம் இருக்கு போல் இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான், எங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட எப்படி பேசி போட்டு கொடுக்கணுமோ பேசணுமோ அந்த மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆயிடும், தவறான அபிப்பிராயங்கள் வெளியில பரவ ஆரம்பிச்சிடும். திடீர்னு மனசு மாறி போயிடுது. என்கிட்ட கேட்கும் போது ரொம்ப சிரிச்சுன்னு சந்தோஷமா தானே கேட்டு இருந்தார், அவர் சொல்றதை பார்த்தா எல்லாரையும் தானே ஜெயிக்கும் போல இருந்தது, திடீர்னு மாறி போச்சு. சோ திடீர்னு மாறி போனதுல இவன் கேஸ் வீக்குன்னு தெரியாது. ஏன்னா கேஸ பிரசன்ட் பண்றதை விட கூட கேஸ கேட்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனுடைய அந்த டெமனர், அவனுடைய நடைமுறை பாவனைகள், அவனுடைய இன்ட்ரெஸ்ட், அதை எப்படி நடந்துக்கிறாங்கிறது இருக்கே, அதுவும் ரொம்ப முக்கியம் அதுல. அதனால என்ன பண்ணார், தன்னுடைய மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கோ அந்த அபிப்பிராயம் வெளியில தெரியக்கூடாது. சமுத்திர காம்பீரியே, சமுத்திரம் என்ன இருக்கு, அவ்வளவு ரத்னங்களும் சமுத்திரத்துல இருக்கு. அந்த ரத்னங்கள் அவ்வளவு சமுத்திரத்துல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுமோ, சமுத்திரத்துல என்ன ரத்னம் இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் ரொம்ப ஆழமா பதிஞ்சு கிடக்கு. சோ இவருடைய மனசுல என்ன ஐடியா இருக்கு, என்ன கருத்து இருக்குங்கிறது இவருடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குமே ஒழிய அது வெளியில இருக்கிறவளால கண்டுபிடிச்சிக்க முடியாது. தீர்மானத்துக்கு வந்தா விட்டுதான் தீர்மானம் தான் வெளியில தெரியுமே ஒழிய, தீர்மானத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃபைல் நோட்டிங் மனசுக்குள்ள என்னென்ன நோட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி நோட் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம் வெளில தெரியாது. சோ சமுத்திரைவ காம்பீர்யே தைரியேன ஹிமவானிவ, தைரியத்துல எப்படி இருக்காருன்னா ஒரு முடிவை எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த முடிவுல எப்பேற்பட்ட யார் வந்தாலும் அதை பத்தி இவர் கவலைப்பட போறது இல்லை. யார் வந்தாலும் தைரியேன ஹிமவானிவ, ஹிமவான் எப்படி இருக்காரோ, அதாவது சுலமாக அசைக்க முடியாதவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணுனா சதுர்சோ வீரியே சோமவத் பிரியதர்சனஹா. இப்ப இந்த இடத்துல விஷ்ணுனா சதுர்சோ வீரியே, இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், இவரே பகவானே சாட்சாத் விஷ்ணுவோட அவதாரம் தானே, விஷ்ணுவோட அவதாரமா இருக்கும் பொழுது விஷ்ணுனா சதுர்சோ வீரியே அப்படின்னு எப்படி ஒத்துக்கிறது, விஷ்ணுனா சதுர்சோ வீரியேங்கிறது சரியா வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அந்த டவுட்டுக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா, இது ராமர் உபாதி, அதாவது அவதாரம். அவதாரம்னு சொல்லும்போது ராமரை என்ன பண்ணார், பின்னாடி யுத்த காண்டத்துல சொல்ல போறாரு, ஆத்மானம் மனுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம், நான் என்ன தசரதருடைய மகனான ஒரு மனுஷனா தான் நான் நினைக்கிறேனே ஒழிய நான் என்ன அது தவிர நான் என்ன வேற எந்த மாதிரியும் பார்த்துக்கல, நீங்கெல்லாம் என்னை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் எந்த விதமான விஷயமும் எனக்கு தெரியல, நான் என்ன ஒரு மனுஷனா தான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி மனுஷனா தான் என்ன பாக்குறேன்னு சொல்ற காரணத்தினால அவர் அந்த மாதிரி மனுஷனாகவே வெறும் உபாதி பிரயுக்தமாக உபாதியை மட்டுமே பிரதானமாக வச்சிருந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா திருப்தியை பத்தி பேசுறோம். அத்வைதத்துல வரும்பொழுது ஞானம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா திருப்தியினால ஞானம் வருது. மனசு என்ன பண்றது, வெளியில இருக்கிற வஸ்துவனுடைய ஒரு விஷயத்தை
ஷேப் எடுத்துக்கிறது. ஷேப் எடுத்துக்கும் போது மைண்ட் அந்த ஷேப் எடுத்துக்கிறது. மைண்ட்ல வந்து கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ மைண்ட்ல கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த மைண்ட் அந்த ஷேப் எடுத்துக்கிறது பாருங்க. அதுல ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்னு கான்சியஸ்னஸ் உடைய பிரதிபலனம், இன்னொரு மனசனுடைய ஷேப். மனசனுடைய ஷேப்பை மட்டும் வச்சுன்னு பார்க்கும்போது அது ஜடம், அது பிரகிருதி அம்சம். ஞானத்தினுடைய அம்சத்தை வச்சுன்னு பார்க்கும்போது அது சைத்தன்யத்தினுடைய பிரதிபலனம். ஸோ இந்த அம்சத்துல இருந்து பாக்குறோமா, அந்த அம்சத்துல இருந்து பாக்குறோமான அந்த அம்சங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி அம்சத்துல இருந்து பார்க்கும்போது உபாதி, அதாவது அவதாரங்கிற கட்டத்தை பிரதானமா வச்சுன்னு பார்க்கும்போது வெறும் அவதாரங்கிற அம்சத்தை மட்டும் வச்சுன்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, பகவானுக்கு சமானமாக அவரை சொல்லலாம். விஷ்ணுனா சதுர்சோ வீரிய, வீரியத்துல விஷ்ணுவுக்கு சமானமாக இருக்கார். ஏன் அந்த மாதிரி விஷ்ணுனா சதுர்சோன்னு சொல்லணும் அப்படின்னா, வித்தியதேன்னு உபனிஷத்து. பகவானுக்கு ஒப்பாரும் நிக்காரும் இல்லை. ஒப்பிலியப்பன்னு சொல்றோம் இல்லையா, சமஸ்க, சமஸ்கனா ஒப்பார், அதிகஸ்ட நிக்கார். பகவானுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறவனும் இல்லை, அவரை காட்டிலும் பெரியவனும் இல்லை. ஸோ அப்ப அவருக்கு வேணா அவருக்கு உதாரணம் சொல்லி ஆகணும். அதனால ராமர் வந்து அவதாரமா இருக்கிற காரணத்தினால பகவானை காட்டிலும் வேற மாதிரி தெரிகிறார், ஆனா வாஸ்தவத்துல வேற இல்லை. அதனால அவரையே அவருக்கு உதாரணமாக சொல்லணும். இது பேர் அனன்மய அலங்காரம்னு பேரு. அதாவது சாகர சாகரோபமஹா ராமராவணையோதித்தம் ராமராவணையோரிவன் சொல்ற பாருங்க. அந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலண்டா இதுக்குதான் சொல்லணும், இதுக்கு சமானமாக இன்னொரு திவ்ய சம்பிரமச்சாரி வியாபத்தியர்த்தம்னு சொல்லுவா. ஈக்குவலண்டா ரெண்டாவதா ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக. அதனால அந்த ரெண்டாவதான ஒரு வஸ்து கிடையாதுங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக என்ன பண்ணார், விஷ்ணுனா சதுர்சோ வீரியே சோமவத் பிரிய தர்சனா. ஸோ வீரியன்னு சொன்னாலே உடனே தைரியம், இந்த இடத்துல குரோதம், கோபம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறது இல்லையா. அதனால என்ன ஆயிடுச்சு, சோமவத் பிரிய தர்சனா. அதாவது அவ்வளவு தைரியம், அவ்வளவு வீரம் பொருந்தியனவரா இருந்தா கூட இவர் வந்து என்ன ஆயிடுச்சு, இவரை பார்க்கறதுக்கு கஷ்டமானவர்களே இவரை பார்க்க முடியாதுங்கிறது கிடையாது, இவரை போய் எல்லாருமே பார்க்கலாம், சோமபர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக சோமவத் பிரிய தரிசனா அப்படின்னா. விஷ்ணுனா சதுர்சோ வீரியே சோமவத் பிரிய தரிசனா காலாக்னி சதுர்சக்ரோதே க்ஷமையா பிருத்திவி சமஹா. இதெல்லாம் ஆக்சிமரம் மாதிரி. காலாக்னி சதுர்சக்ரோதே, குரோதே கோபம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா காலாக்னி சதுர்சா. காலாக்னின்னா இந்த பிரளய காலத்துல இருக்கிற அக்னி. இந்த பிரளய காலத்துல இருக்கிற அக்னிங்கிறது இருக்கு பாருங்க, அதுல இருந்து எதுவுமே தப்ப முடியாதுங்கிறதுக்கு. எதுவுமே, உதாரணத்துக்கு இப்ப மாடர்னா சொல்லணும்னா இந்த பிளாக் ஹோல் தான் சொல்லலாம். இப்ப பிளாக் ஹோல் என்ன ஆகுது, லைட் கூட அது முழுங்கிடுறது, லைட் கூட அதுல இருந்து எஸ்கேப் பண்ண முடியல. 1,86,000 மைல் வேகத்துல டிராவல் பண்ணா கூட அது கூட என்ன உள்ள போயிடுச்சுன்னா லைட் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரிஃப்ளெக்ட் ஆகாம அதுக்குள்ள உட்காந்துடுறது இல்லையா. ஸோ எப்படி அந்த மாதிரி, அதாவது சக்கரத்தையும் முழுங்கிடக்கூடிய சக்தி படைச்சது. அதுக்குள்ள எது போயிருக்கு எப்ப போயிருக்குன்னே தெரியாது. எந்த க்ஷணம் அந்த லைட்டு போயிருக்கு எப்ப போயிருக்குன்னு தெரியாம எப்படி எல்லாத்தையும் முழுங்கிடுறதையோ அந்த மாதிரி சகலத்தையும் முழுங்கக்கூடிய சக்தி படைச்ச ஒரு வஸ்து தான் நம்ம காலாக்னின்னு சொல்ல முடியும். பிரளய காலத்து நெருப்பு மாதிரி. ஸோ அந்த அந்த பிரளய காலத்து ஹீட் காலாக்னி சதுர்ச குரோதி. ஸோ இவருக்கு கோபம் வந்ததுன்னா கோபத்துக்கு எதிர்க்க எதுவுமே தாங்காது. சாகரம் சோசையாமி பத்யாமியாவது பிளவங்கமாக இருப்பாங்க. சமுத்திரத்தையே அந்த லக்ஷ்மணன் என்னுடைய அம்பை அடிச்சு ஒரே அம்புனால இந்த சமுத்திரத்தை வத்த அடிச்சுடுறேன், பழங்களாம் நடந்தே ஸ்ரீலங்கா போட்டோம் அப்படின்னு அர்த்தத்துல. அந்த மாதிரி அப்படிப்பட்ட கோபத்தை உடையவர். ஆனா அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுச்சு, சமுத்திரராஜா அங்கிருந்து வந்தா காலில் விழுந்தான் அப்படின்னு உடனே என்ன ஆயிடுச்சு, க்ஷமையா பிருத்திவி சமஹா. ஆனா அவருடைய பொறுமைக்கு, அதாவது எடுப்பிலேயே வந்து சமுத்திரராஜன் வழி கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை. சமுத்திரராஜனுக்கு அதான் அந்த இடத்துல சொல்லுவார் சாஸ்திரங்கள்ல. ராமாயணம் வந்து அதே பிரதான சாஸ்திரங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, சமுத்திரராஜனை வழி கொடுக்கணுங்கிறதுக்காக ராமர் வந்து சமுத்திரராஜன் பிரார்த்தனை பண்றார். சமுத்திரராஜன் பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா எடுத்து பிரார்த்தனை பண்ணல. கர்ப்பசயனத்துல 3 நாள் இருக்கார் திருப்புல்லானி. கர்ப்பசயனத்துல அதாவது 3 நாள் என்ன பண்ணார், தான் உபவாசம் இருக்கார். தான் உபவாசம் இருந்து சமுத்திரராஜன் கிட்ட எனக்கு வழி கொடுன்னு சரணம் அடைகிறார். ஸோ சரணம் அடைகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா தான் வந்து அதுக்காக மடி ஆச்சாரத்தோட இருக்கணுங்கிறதுக்காக 3 நாள் பட்டினி இருந்து உபவாசம் இருந்து தர்பையிலேயே படுத்துட்டு படுத்து தரையில கூட படுத்துக்காம தர்பையில படுத்துட்டு அவர் 3 நாள் உபவாசம் இருந்து என்ன பண்றாரு, சமுத்திரராஜன் சரணம் அடைகிறார். விபீஷணன் வரான் சரணாகதி பண்ண. விபீஷணன் வரும்போது விபீஷணனை பத்தி சபையில என்ன பண்றாரு, என்ன எப்படி இருந்தாலும் தான் மட்டும் இல்ல, இப்ப இவ்வளவு குழந்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுக்ரீவன் வாழ்ல சகலமான பேரையும் சேர்த்து சண்டைக்கு போயிட்டு இருக்கோம். சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது எதிரி ஒருத்தனை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தங்கூட யார் யாரெல்லாம் கமாண்டர்ஸ் தளபதிகள் இருக்காளோ அவ எல்லாரையும் கன்சல்ட் பண்ணணும். அதுதான் நியாயம். என்ன நாளைக்கு அவ தப்பா நினைக்க கூடாது. ஸோ எல்லாரையும் கன்சல்ட் பண்ணணும்னு என்ன பண்றாரு, முக்கியமான படைத்தளபதி எல்லாம் கூப்பிட்டு அவளுடைய ஒப்பீனியனை கேட்கிறாரு. எல்லாரும் கொடுத்த ஒப்பீனியனே என்ன எடுத்துன்னு சொன்னோம்னாக்க டேட்டா இல்லாம ஒப்பீனியன் கொடுக்கணும் நம்ம எவ்வளவு கட்டிக்காரா அப்படிங்கிறது. விபீஷனை பத்தி யாருக்குமே எதுவும் தெரியாது. இவன் எதிரியினுடைய தம்பி எதிரியினுடைய நாட்டுல இருந்து வந்திருக்கான், லாஸ்ட் மினிட்ல அவனை கால கட்டி விட்டு வந்திருக்கான்,
நம்பலாமா கூடாதா, அண்ணனே கவுத்துட்டு வந்திருக்கான்னா நம்பலாமா கூடாதா, அது ஒரு விஷயம். இவன் ஒரு ஸ்பையா இருப்பானோ, ராவண அனுப்பிச்சு வச்சவனா இருப்பானோ, நம்மளை காட்டி விட்டானா என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் எல்லாருமே ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. கடைசியில் அனுமார கேட்கிறார். ஏன்னா இவ்வளவு பேருடைய ஒப்பீனியன் என்ன பண்ணலாம், இவா எப்படிப்பட்டவான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கும். ஸோ கடைசியில் அனுமார் கேட்கிறாரு. ஏன்னா அனுமார் பீஷ்மனை நேர்ல பார்த்தவர், அது லங்கேஜ் போயிட்டு வந்தவர். அவர் பீஷ்மனுடைய இதெல்லாம் சொன்ன உடனே என்ன பண்ணார், ஏத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஏத்துக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அனுமார் நேர்ல பார்த்தவர், பாக்கி பேர்ல நேர்ல பார்க்காதவா. ஸோ நேர்ல யாருக்கு பழக்கம் இருக்கோ, பழக்கம் இருக்கிறவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அனுமாருடைய ஒப்பீனியனை கொடுத்துட்டா. அப்ப என்ன பண்ணலாம்னு சொன்னோம்னாக்க ஒரு நேரத்துல அப்ப அந்த இடத்துல ஒரு இது வருது, ஒரு கட்டம். எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் அக்செப்டன்ஸ். அதாவது நாங்க அண்ணாவை இது வரைக்கும் விட்டுட்டோம், இது வரைக்கும் அவன் அந்த அந்த அண்ணாவோட கூட தான் ஸ்ரீலங்கா இதுல இருந்திருக்கான், லங்கால இருந்திருக்கான், அந்த அண்ணாவுக்கு தம்பியா தான் இருந்துட்டு இருக்கான். இத்தனை நாளும் அவன் பண்ண காரியங்கள் எல்லாத்துக்கும் தொலை போயிருக்கான். அதனால இப்போ வந்திருக்கும் போது அட்லீஸ்ட் நான் எங்க அண்ணாவுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டேன் அப்படின்னாவது ஒரு முழுக்கு போட்டுட்டு வரட்டும் அப்படின்னு பொறுத்தையா இருந்து என்ன பண்றா, ஒரு ப்ரொசீஜர் மினிமம் அட்லீஸ்ட் அவன் என்ன பண்ணணும், பிரத்யட்சமாக இவனுடைய பழைய வாழ்க்கையில இவனுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஏற்படணும். அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஆக்ட ஒண்ணு பண்ணட்டும் அப்படின்னு அவ கேட்கிறா. அப்ப ராமர் சொல்ற தேவையில்லை அப்படின்னா. என்னாக்க இவன் என்ன பண்ண, ராட்சசர்களோட இருந்திருக்கான். ராட்சசர்களோட இருந்திருக்கும் போது அவனுடைய மனசும் ஓரளவுக்கு ராட்சசர்களுடைய மனசா தான் இருந்திருக்க முடியும். இப்ப இவனுக்கு ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தினால கொஞ்சம் மனசு தெரிஞ்சிருக்கான், இந்த பக்கம் வரைங்களாம். இப்ப போய் நீ பழசெல்லாம் எனக்கு மறந்துருக்கிறதுன்னு ஏதாவது சொன்னாக்க அந்த நேரத்துல பழைய புத்தி வந்தாலும் வந்துடும், சம்ஸ்காரம் வந்த நல்ல சம்ஸ்காரம் போனாலும் போயிடும். அதனால கொஞ்சம் சாதாரணமான அதிகமா நல்ல சம்ஸ்காரம் இல்லாத இருக்கிற லெவல்ல இருக்கிறவா பாருங்க, அவ மேல வர ட்ரை பண்றான்னு சொன்னோம்னாக்க அவள்கிட்ட அனாவசியமா இந்த மாதிரி சிம்பாலிக் ஆக்ட், இந்த மாதிரி டிசிபிள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எப்படி வராலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ராமர் அந்த இடத்துல சொல்லிட்டு என்ன பண்ண, விபீஷண ஸ்நானம் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துருவார். அப்ப நடுவில் ஒரு குழந்தைக்கு சந்தேகம் வருது. அப்ப நீங்க மட்டும் சமுத்திரத்துக்கிட்ட போகும்போது 3 நாளைக்கு உபவாசம் இருந்து தண்டத்தை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே அப்படின்னு. இதெல்லாம் வியாக்கியானங்கள்ல எழுதியிருக்கா, அதுவும் சீவேஷ வியாக்கியானங்கள்ல, பெரியவாஜம்புள்ள வியாக்கியானத்துல இதெல்லாம் நிறைய நல்லா இருக்கும். அதுல என்ன பண்ணாருனாக்க, நான் ஒரு சம்ஸ்காரம் கல்ச்சரோட இருக்கப்பட்டவன். ஸோ நான் ஒருத்தட்ட சரணாகதி அடையும் போது எனக்கு அந்த கர்வங்கள்லாம் இல்லை, அந்த மடி ஆச்சாரங்கள் எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு சரணாகதி அடையிறதுக்கு எனக்கு என்ன விதமான நைத்தியானுசந்தானம் போகணுமோ அதுக்கு நான் என்ன தயார் பண்ணிக்கணும். அதாவது ஒரு லெவல்ல இருக்கிறவன் தன்னை தயார் பண்ணிக்கணும், லெவல்ல இருந்து மேல வரவனுக்கு நீ இன்னும் கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஸோ தயாரிப்புங்கிறது யாருக்கு எவ்வளவு தூரம் இருக்கணுங்கிறது முக்கியம். அதாவது ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒருத்தர் மேல வரான்னு சொன்னோம்னா அவன் அந்த இடத்துல சந்தேகப்பட்டு அவனை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்ல சூழ்நிலையிலிருந்து கீழே வரான்னு சொன்னோம்னாக்கா அவன் கீழே வர தயாரா இருக்கானாங்கிறது யோசிக்கணும். ஸோ அதனால எல்லாரையும் ஒரே ஈக்குவலண்டா எந்த இடத்தையும் பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்படி யாரை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, யார் எப்படி தங்களை தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு விஷயம் இருக்கு. நான் பொறுத்தையா இருக்கும் மாடலா இருக்கணும். மாடலா இருக்கும்போது ஒரு ராஜாங்கிற முறையில எங்கிட்ட வரவாள் அக்செப்ட் பண்ணிக்கும் போது அவனுக்கு என்ன பேசிக்கான தேவை இருக்கான்றது மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய அந்த தேவைய எனக்கு நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமின்னு நான் எதிர்பார்க்க கூடாது. ஆனா நான் பொறுத்தையாட்ட போகும்பொழுது எனக்கு அந்த திறமையும் அந்த தேவையும் இருக்குங்கிறத நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும். ஏன்னா நான் ஒரு மாடலா, ரோல் மாடலா நான் ஒரு ராஜாவா இருக்கேன். நான் ஒரு ராஜாவா இருக்கிறதுனால எனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், நான் எனக்கு இந்த தேவை இருக்குங்கிறத நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும், பொறுத்தையாட்ட எதிர்பார்க்க கூடாது. ஸோ ராமருடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கைகளும் கூட எந்த அளவுக்கு மாடலா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதான் விஷ்ணுனா சதுர்சோ வீரியே சோமவத் பிரியதர்சனா காலாக்னி சதுரச குரோதே க்ஷமையா பிருத்திவி சமஹா. ஸோ என்ன பண்ணார், முதல் 3 நாளைக்கு க்ஷமையா பிருத்திவி சமஹா, சமுத்திரம் அவன் எடுத்துக்கிற டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவ்வளவு பொறுமையா இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சமுத்திரராஜன் அலறி பிடிச்சி ஓடி வர மாதிரி காலாக்னி சதுரச குரோதே ஆயிட்டார் பாருங்க. தனதேன சமஸ்தியாகே, இதுக்கும் வியாக்கியானங்கள்ல டிஃபரன்ஸ் இருக்கு. தனதேன சமஸ்தியாகே, தனதஹான குபேரன், தியாகே தனதேன சமஹா. தங்கிட்ட இருக்கிற வஸ்துக்களை தியாகம் பண்றதுல குபேரனுக்கு சமமானவர். அது என்ன எடுத்துன்னா ஒரு லோகத்துல ஒரு இது என்னன்னா ஒரு 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 பிரச்சாரம், பணம் இருக்கிறவன் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ குபேரன் கர்ணன் தான் சொல்ற மாதிரி குபேரன் மாதிரி கொடுக்குறவன் யாருமே சொல்றது இல்லை. ஸோ குபேரனுக்கு ரொம்ப கொடுக்குற புத்தி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை.
அதனால ஒரு வியாக்கியாதம் என்ன பண்ணாருனாக்க தனதேன சமஸ்தியாகே, அதாவது தியாகம் பண்றதுல குபேரனுக்கு சமானமாக நிதியை வச்சுருக்கிறவர், தங்கிட்ட இருக்கிற சமஸ்தத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர். இவர்கிட்ட இருக்கிற நிதி குபேரனுக்கு சமானமா இருந்தது. இவர் அதாவது தானம் பண்றதுக்காக இவர் வச்சிருக்கிற நிதி குபேரனுக்கு சமானமாக இருக்கு அப்படின்னார். இன்னொருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, குபேரன் யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு எங்க எழுதியிருக்கு, எங்க சொல்லியிருக்கு, அதனால குபேரன் கொடுக்க மாட்டான்னு நம்மளாவே அசியூம் பண்ணிப்பானு. ஸோ குபேரனுக்கு சமானமா எல்லாருக்கும் வாரி வழங்குறவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னார். ஸோ குபேரன் கொடுப்பானா மாட்டானா, குபேர லட்சுமி பூஜை யார் பண்ணிருக்காளோ அவளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம இவாபரஹா, சத்தியே தர்ம இவ அபரஹா தர்ம இவ, இது ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்ணலாம். சத்தியே அபரஹா தர்ம இவ, தன்னுடைய நேர்மைய ஞானத்தை சத்தியத்தை கடைபிடிக்கிறதுல தர்ம தேவதையே வடிவெடுத்து வந்தார் போல. அபரஹா தர்ம இவ இன்னொரு தர்மம் போல, அது உத்திரேட்சியாவும் சொல்லலாம். தர்ம தேவதையே வடிவெடுத்து வந்தார் போல, அதாவது தர்ம தேவதை போன்று சத்தியத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லலாம், தர்ம தேவதையே வடிவெடுத்து வந்தார் போல அப்படின்ட்டு. இதுல விசாரங்கள்லாம் என்னன்னாக்க, ஒரு உபமானம் சொல்லி இருக்கும் போது திடீர்னு ஒண்ணு உத்திரேட்சியா வியாக்கியானம் பண்ணலாமா, அதான் ஒரு கேள்வி. உபமானம்னா எல்லாம் உபமானமா இருக்கணும், உத்திரேட்சனா எல்லாம் உத்திரேட்சியா இருக்கணும். திடீர்னு ரெண்டு உபமானம் ஒரு உத்திரேட்சனாக்க கவி என்ன பண்றாரு, திடீர்னு அது ஒரு அதை தன்னுடைய மனசனுடைய கல்பனைக்கு போயிடுறாரு. வாஸ்தவமான விஷயம் உபமானம்ங்கிறது இருக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், உத்திரேட்சங்கிறது கல்பனை. இருக்கிற விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு கல்பனைக்கு போயிட்டாருன்னு சொன்னா நல்லா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, கல்பனைக்கு போறது நன்னாலேன்னு வச்சுருந்தா உபமானம்னு வச்சுக்கோ, தர்ம தேவதைன்னு வச்சுக்கோ. கல்பனைக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாக்க தர்ம தேவதையை வடிவெடுத்து வந்தார் போல அப்படின்ட்டு. சமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்திய பராக்கிரமம் ஜேஷ்டம் ஜேஷ்ட குணயுக்தம் பிரியம் தசரத சுதம் பிரகிருதினாம் ஹிதயுக்தம் பிரகிருதி பிரிய காமியா. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டவர் ராமர் அப்படின்னு சொல்றதன் மூலமாக என்ன பண்ணிட்டார், பாலகாண்டத்தினுடைய கதையை சொல்லிட்டார். இந்த பாலகாண்டத்தினுடைய கதையை பிரத்யட்சமா சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்வரங்கிறதுனால ராமனுடைய அவதாரம் சொல்லப்பட்டதா எடுத்து, ஏதாத்மா மகாவீரியோ திதிமான் ஏதாத்மா மகாவீரியா புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்கணா. சத்ரு நிபர்கணாங்கிறதுனால சுபாகு மாரீசன் தாடகை வாழெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் விபுலாம்சோ கம்புக்ரீவோ ஆஜானுபாவு சுசிராகா சுலலாதகா தீனோட்சோ விசாலாட்சா லக்ஷ்மிவான் லக்ஷ்மிவான்ங்கிறதுனால சீதா கல்யாணம். அதுக்கப்புறம் தர்மஜ சத்யசந்தஸ்ய பிரஜானாம் சகிதேரஹா யசஸ்வி ஜான சம்பன்னா சுச்சிர்வஸ்ய சமாதிமான் பிரஜாபதி சமஸ்திரிமான் தாத்தா திபு நிஷூதனா. இந்த பிரஜாபதி சமஹா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன எடுத்தனாக்க இவரை பத்தி, அது பேர் என்ன, பரசுராம கர்வபங்கம், இதுவும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதாக இது வரைக்கும் பாலகாண்ட விஷயங்கள் என்னவோ அந்த பாலகாண்ட விஷயங்களும் சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் இந்த சமயக்கம் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட பாலகாண்டத்தில் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இவர் இருக்கார் பாருங்க, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரு, அவரை யுவராஜ்யத்துல அபிஷேகம் பண்றதுக்கு தசரதர் தயாரானார் அப்படின்னு அயோத்தியா காண்ட கதையை சொல்ல போறார். அயோத்தியா காண்ட கதையை எப்படி எடுத்துக்கிறார் அப்படிங்கிறதுனால இதை எடுத்துப்போம். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம்